Welcome to students. Good morning. Last video part 2 we discussed the scope of macroeconomics, national income, inflation, business cycle, poverty and unemployment, economic growth, economics policy, then limitation. Last video part 2 we discussed everything. Now we are going to discuss 1.6 economics and types. Economic and types. The term of economics has been defined as A.J. Brown, a system by which people can their livings. The economy டிஃபைன் பண்ணியிருக்க ஒரு ஏஜே ப்ரௌன் அப்படி ஒரு எக்கனாமிஸ்ட்டு a system by which people earn their living அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையே எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்கன்னா ஏஜே ப்ரௌன் ஒரு எக்கனாமிஸ்ட்டு. தி எக்கனாமிக் சிஸ்டம் ஹாஸ் பீன் டிஃபைன்டு a system by which people earn their living. மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையே எக்கனாமிக் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஏஜே ப்ரௌன்கிற எக்கனாமிஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு பராகிராஃப் மட்டும். செகண்ட் லைன்ஸ் ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஜேஆர் ஹிக்ஸ் டிஃபைன் an economy, it is an economy is a cooperation of producer and workers. Cooperation of producers க்கும் workers to make their service that satisfy wants of the consumers. ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் தான் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா? ஜேஆர் ஹிக்ஸ். ஏஜே ப்ரௌன் சொல்லியிருக்கா மக்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக்கொள்ளும் பிழைப்புக்காக தங்கள் வாழ்வை அமைத்துக்கொள்ளும் முறை தான் எக்கனாமிக் சிஸ்டம்னு யார் சொல்லியிருக்கா? ஏஜே ப்ரௌன். ஸோ ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட்டும் எக்கனாமிக் சிஸ்டத்தை அவங்க டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட்டும் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட்டும் அவங்க டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன் ஷார்ட் எக்கனாமி is referred to on any system or area where the economic activities are carried out. Each economy has its own character. ஒவ்வொரு எக்கனாமிக்கும் ஓன் கேரக்டர்ஸ் அக்கார்டிங் டு தி ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ வரி. ஃபங்க்ஷனும் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வேரி ஆகும். ஈச் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஓன் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட், அது ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. See, flow chart, function of economic based on activities. The fundamental economic activity tools, one is production function, another production activity and consumption activity. I will see. The economic fundamental economics activity, fundamental economic two இருக்கு, ரெண்டு இருக்கு. One is production activity, another one is consumption activities. One is production activity, another one consumption activity. Production activity இல்லைன்னா consumption activity இருக்காது, consumption activity இல்லைன்னா production activity இருக்காது. So the fundamental economics activity main division activity 4 இருக்கு. production, consumption, exchange, divisions. Economics main division of economics activity 4. One is production, second one consumption, third one exchange, fourth one division, fourth one distribution. Main division of economics 4 activity. One is consumption, production, second consumption, third one exchange, fourth one distributions. இதில் the fundamental economics activities 2.
ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, அனதர் ஒன் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. ப்ரொடக்ஷன் இருக்க போய் தான் கன்சம்ஷன் பண்ணுறோம், கன்சம்ஷன் பண்ண போய் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேஷன்ஷிப். ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டியும் இன்டர் ரிலேஷன்ஷிப். இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் கன்சம்ஷன் அல்டிமேட் எய்ம் எக்கனாமிக் க்ரோத். இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டியோட அல்டிமேட் எய்ம்னா எக்கனாமிக் க்ரோத். திரும்ப சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸ் 2 இருக்குது. ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, அனதர் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கும். வித்தவுட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி will not run கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. கன்சம்ஷன் இல்லாமல் ப்ரொடக்ஷன் இருக்காது, ப்ரொடக்ஷன் இல்லாமல் கன்சம்ஷன் இருக்காது. இந்த போத் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி அல்டிமேட் எய்ம் growth. ஓகே, தென் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுக்கும், இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் எக்ஸ்சேஞ்ச் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. கீழே பாருங்க, அப்படி தெரியும். ஃபர்ஸ்ட் in economics, the fundamental activities production and consumption is two activities supported by several other activities. The ultimate aim of these activities achieve the economic growth. First நான் 4 பாயிண்ட் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். Next, the exchange activities support the production and consumption activity. exchange activity தான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறது? ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. These activities are influenced by several economics activities, non-economic. Next, the production activity-க்கும் consumption activity-க்கும் influenced by supporting activities. One is non-economics activity, இன்னொன்று economics activities. The production activity-க்கும் consumption activity-க்கும் influenced by supporting economic and non-economic activities. Supporting economic activity and non-economic. economic activity வேற, non-economic activity வேற. economic activity-ங்கிறது வந்து the major economic activities include transportation, banking, advertising, planning, government policy. The major non-economic activities, the major economic activities include transportation, banking, advertising, and planning, and government policy, and others. non-economic activities என்ன? non-economic activities environment, health, education, entertainment, governance, regulation, etc. இது கொஸ்டின்ல புக் பேக்கில் கொஸ்டின்ல கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங். ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டிஸ் 2 இருக்குது. ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, அனதர் ஒன்று கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி ஈச் இன்டர் ரிலேஷன்ஷிப், ஒவ்வொன்று சார்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. இந்த ரெண்டுடைய அல்டிமேட் எய்ம் என்னது? எக்கனாமிக் க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. The exchange activity influenced by supporting non-economic activity, supporting economic activity. 2 activity. exchange activity support பண்ணுறது, இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது 2 activities. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னதுமா? டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைஸ்மெண்டிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி. அடுத்து நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ், எஜுகேஷன், ஹெல்த், entertain, governance, regulations. இது போக அடிஷனல் சப்போர்ட்டிங், இந்த லாஸ்ட் ஒன் அடிஷனல் சப்போர்ட்டிங் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ். எக்ஸ்டர்னல்னாலே இதெல்லாம், இது ரெண்டுமே இன்டர்னல்.
எக்ஸ்டர்னல்ல ஃபாரின் இருக்கு, ஃபாரின் கண்ட்ரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்துடும். எக்ஸ்டர்னல் மீன்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். Import and exports. The external activity from other economies such as import, export, international relationship, immigration, foreign investment, foreign exchange rates also influence the entire function of the economic activity. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் இதில் மெயினாக தெரிஞ்சுக்கிறது ரெண்டு டூ திங்ஸ் தான். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமிக் பேஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் எதை பொறுத்து இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. இந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி போத் ஆர் இன்டர் ரிலேஷன்ஷிப். இந்த போத் ஆர் இன்டர் ரிலேஷன் இதனுடைய ரெண்டுனுடைய அல்டிமேட் எய்ம் எக்கனாமிக் க்ரோத். இதனுடைய ரெண்டு அல்டிமேட் என்னன்னா எக்கனாமிக் க்ரோத். ஸோ அல்டிமேட் எக்கனாமிக் க்ரோத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி பண்ணுறது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி எது இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்னது? டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங் எக்ஸெட்ரா. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எஜுகேஷன்ஸ், ஹெல்த், இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இதை தவிர அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ். அது எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்ஸு, மைக்ரேஷன், இம்மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து என்னதுமா அடிஷ்னல் சப்போர்ட்டிங் external activities. Then economic activities classified into different types இருக்கு. Status of development developed, underdeveloped, undeveloped and developing. 4 ஸ்டேஜ் இருக்குதுல்ல. ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட் டெவலப்டு வளர்ந்த நிலை, அன்டெவலப்டு வளராதது, அண்டர்டெவலப்டு வளராதது, அன்டெவலப்டு முன்னேறாத, அண்ட் டெவலப்பிங் வளரக்கூடிய எக்கனாமிக்ஸ். ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு அதோட 4 டைப்பு: டெவலப்டு, அண்டர்டெவலப்டு, டெவலப்டு அண்ட் டெவலப்பிங். 4 ஸ்டேஜ். Next one, 2 system of activities. 3 types: capitalist economy, socialist economy, mixed economy. System of activities வந்து அதோட நடவடிக்கைகள் முறைகள் வந்து 3 types. economic system 3 types இருக்கு: capitalist economy, socialist economy, mixed economy. அடிஷனல் மொத்தம் 4 இருக்குது, உங்கள் புக்கில் கொடுக்கல. ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ரெடிஷ்னல் another one ட்ரெடிஷ்னல் இஸ் நாட் இன்க்ளூடட் புக். இது பழைய புக்கில் இருந்தது, இந்த புது புக்கில் அவங்க எடுத்துட்டாங்க. அதை so leave it, that only you can leave it. At a scale of activities, small scale activities, large scale activities இரண்டு இருக்கு. scale activity, small scale activities and large scale activities. Next, nature of functioning, static and dynamic. ஸ்டாட்டிக்ங்கிறது நிலையானது, டைனாமிக்கிறது வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எப்படி ஃபங்க்ஷன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒன்று நிலையான ஸ்டாட்டிக்காக இருக்கும், அடுத்து டைனாமிக் இயங்கிக் கொண்டே இருக்கும். நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன், ஓப்பன் ஆப்ரேஷன் அண்ட் க்ளோஸ்டு ஆப்ரேஷன்ஸ். நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் 2 இருக்குது: ஓப்பன் ஆப்ரேஷன் அண்ட் க்ளோஸ்டு ஆப்ரேஷன்ஸ். நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டு ட்ரெடிஷ்னல் அண்டு மாடர்ன். பழமையான எக்கனாமிக் சிஸ்டம், மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டம். லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம், லோ லெவல் இன்கம், மிடில் லெவல் இன்கம், ஹை லெவல் இன்கம். லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம் 3 டைப் இருக்குது: லோ லெவல் இன்கம், மிடில் லெவல் இன்கம், ஹை லெவல் இன்கம். இது வந்து நீங்கள் புக் பேக்கில் கொஸ்டின் மார்க் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட். இது கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் ரீட் அவுட். நெக்ஸ்ட் கிளாஸ் எக்கனாமிக் சிஸ்டம், தட் இஸ் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். I will explain very neat and very neatly. Next class in economic system. Economic system very important question, 5 mark question. I will explain one by one later.